Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 838 part 2. ஓபன் பண்ணா இப்போ அந்த கார்மல் கவர்மெண்ட்டுக்கு அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே வித்துட்டான். வித்த உடனே டைமுக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணுமா இல்லையா? ஆனா அவ பண்ணல. சோ கவர்மெண்ட் விடுவாங்களா? அந்த கார்மல் குழந்தைங்களோட எங்கேயோ தப்பிச்சு போயிட்டா போலன்னு சொல்லி அவளை தேடி நேவி ஆளுக வெறி கொண்டு வந்துட்டு இருப்பானுங்க. அவ நிஜமாவே தப்பிக்க போக ட்ரை பண்ணானா கண்டிப்பா சைஃபர் போல் ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவ எதுக்கு தேவையில்லாம தப்பிக்கணும்? அவளுக்கு தேவை காசு. ஆனா சம்பவம் ஆன மேட்டர் இவங்களுக்கு தெரியாதே. அந்த டீம் எங்கேயோ பாட்டு பாடுற சவுண்ட் கேட்கும். அந்த செடி கொடிகள் பாடிட்டு இருக்குது அந்த சவுண்ட் தான். அதை கேட்டவனுங்க பதறி போய் என்ன சவுண்ட் இது, ஏதோ ஒண்ணு சரியில்லையே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே தேடி போகும்போது புல்லுக்குள்ள இருந்து கேட்கும். ஓபன் பண்ணிட்டு பார்த்தா பூ. அந்த பூ ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்னடா பூ பாட்டு பாடுதுன்னு. அட இங்க பாருங்க பண்ணு, மரம் அப்படியே ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்குது. அது மட்டுமா அங்க இருக்க பாறைகள் அதுகள் இதுகள்னு எல்லாமே சேர்ந்து பாடிட்டு இவங்களை ரவுண்ட் கட்டினவனே இவங்களுக்கு பீதி ஆயிருச்சு. மரம் எல்லாத்துக்குமே பேய் பிடிச்சிருச்சான்னு. அதுங்க வாங்க அங்கிள் விளையாடலாம்னு சொல்லி பக்கத்துல வருமா, இவனுங்க பயந்து போய் கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் அங்க லின் என்ட்ரி கொடுப்பான். நிறுத்துங்கடா கொய்யாலைகளா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க மேலேயே கைய வைப்பீங்க, உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம்னு. இங்க லில்லினை பார்த்த உடனே அட இவன் இங்கதான் இருக்கா, உன்னதாமா பிக்கப் பண்ண இவ்வளவு தூரம் வந்தோம் பானுங்க. ஆனா அவ என்ன நினைச்சிட்டா, அந்த மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் சுட்டதுனால இவங்க எல்லாம் மோசமானவங்க, அதனால இவங்க கூட போக கூடாதுன்னு பொம்மையை தூக்கி வீசி விளையாடுற மாதிரியே அவனுல தூக்கி வீசி விளையாண்டுட்டு இருக்கான். இதுல வேற அந்த பூக்களும் மரங்களும் எங்களுக்கு கவலையா இருக்குது, அவங்க சுட்டதுல எங்களுக்கு வலிக்குது, ஐயோ இந்த வலியை நாங்க எப்படி தாங்க போறோம்னு தெரியல லில்லின் அப்படின்ட்டு ஓவரா டிராமா போடுவாங்க. ஆல்ரெடி அது டென்ஷன் பார்ட்டி, அதை போய் இப்படி உசுப்பேத்தி விட்டா அவ்வளவு தைரியம் இருந்தா பூக்களை ஹர்ட் பண்ணுவீங்க, நன்னா அரிப்பாயிலான்னு வண்ட வண்டியா திட்டுவான். அவனுக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு, இவளை குழந்தைன்னு நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கு தான் சாவு, இது குழந்தை வடிவில் ஒரு கொடூரி, அதனால பொழந்து கட்டியே தீர்ணும்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு கத்திய வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. வேலைக்கே ஆகல. கன்னு வச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? இல்ல நீங்க சொல்லுங்க. தூரமா நின்று டொப்பு டொப்புன்னு சுடுவாங்க. ஆனா இவனுங்க கன்னை வச்சுக்கிட்டு அவளை நோக்கி ஓடுவானுங்க. அவ பொலியர்னு ஒண்ணு வைப்பா, ஸ்பாட்லயே பாடி. சோ இப்படி நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே பந்து ஆடிட்டான். இனிமேட்டு சும்மா இருப்பானுங்களா? அவளோட பேர்ல பவுண்டி போட்டானுங்க. அதுவும் எவ்வளவு 50 மில்லியன் பெரிஸ். பார்த்தா குழந்தை மாதிரி தான் இருக்கா. இவளுக்கு எதுக்குடா 50 மில்லியன் பவுண்டின்னு எல்லாருமே அசந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவளோட வேட்டையை ஆரம்பிச்சான். அப்படி ஆரம்பிச்சவன் முதல்ல ஒரு கேசலியே காலி பண்ணிட்டான். ஏவியாளுக்கு சைஃபர் போல்ல இருந்து வந்த ரிப்போர்ட் படி இவ ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு பெரிய வில்லனா மாறுவா. அதனால இவளை எப்படியாச்சும் புடிச்சே ஆனுன்னு ஏவியாளுகள் எல்லாம் வெறி கொண்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவ என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நல்லா அங்னு சாப்பாடை ரசிச்சு தின்னுட்டு இருப்பான். அந்த ஸ்டெசனுங்கிறவன் அந்த கோட்டையில இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையும் ஆட்டைய போடுவான். இவளுக்கு தேவை சோறு மட்டும் தானே, அதனால எதை பத்தியும் கவலைப்பட மாட்டா. அந்த டைமுக்கும் போது நேவி ஆளுங்க அவளை அட்டாக் பண்ண வெறி கொண்டு வருவாங்க. ஜஸ்ட் அந்த சூரியனை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே எரிச்சிருவா. கூடவே ஜோயஸோட சப்போர்ட்டும் இருக்குது. சோ இவ சண்டைக்கு இறங்கி சண்டை போடணும்னு அவசியமே இல்ல. அப்படியே அடுத்தடுத்து அவ பண்ண ஒவ்வொரு கலவரத்தாலையும் அவளோட பவுண்டி 50 மில்லியன்ல இருந்து 500 பவுண்டி ஆயிருச்சு. அது மட்டுமா ஓவர் நைட்ல ஒபாமாவே ஆயிட்டா. இவ ஒரு இடத்துக்கு போறான்னா அந்த இடத்துல அழிவு கன்ஃபார்ம், டவுட்டே வேண்டாம். மக்கள்லாம் இவகிட்ட சிக்கிட்டு படாத பாடுபடுவாங்க. அவளோட பவரை பார்த்துட்டு அந்த குக்கு, நீ எல்லாம் அந்த கடலுக்கே கிங்கா மாறலாமா, எப்போ மாற போறேன்னு கேஷுவலா கேட்பான். அவன் என்ன பண்ணுவான், அட்டாக் பண்ற நாட்டோட கிங்க புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு நல்லா சூப்பரான ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, அப்படி மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்க யாருக்கும் எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ட்ரீம் ஐலாண்டை நான் உருவாக்குறேன், நான் சொல்றத மட்டும் நீங்க கேட்டா போதும், கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஹாப்பியா தான் இருப்பீங்க. இப்படி இவ சொல்றதை கேட்டுட்டாங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. இன்கேஸ் இவளை எதிர்த்து யாராச்சும் பண்ணாங்கன்னா செல்ஃபிஷா இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கொன்றுவா. இப்படித்தான் அவ கோட்டையை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. அவங்க ஆத்தாவோட போட்டோ உடைச்ச உடனே அவ முட்டி போட்டு அழுதுட்டு இருப்பாளா. அந்த டைம் அவ முட்டியில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ ஆத்தாவை பார்த்து மிஸ்யூங்கிறா. ஆனா அவளை திங்கும் போது அந்த மிஸ்யூ தெரியாம போச்சே. அவளுக்கு இப்ப கூட என்ன தெரியுமா ஆசை, அவளோட சிப்ளிங்ஸ் அவளோட அம்மா எல்லாருமே ஒரே டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து அவளுக்கு பிடிச்ச சாப்பாடை ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிடணும்னு ஆசை. அதாவது அவங்க கூட டீ பார்ட்டி ஒண்ணு கொண்டாடணும். ஆனா இன்னுமே மக்கள் நான் சொல்றதை எதையுமே கேட்காம இருக்காங்களே, எனக்கு அது ரொம்பவும் கவலையா இருக்குது. என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு என்ன அழுதுகிட்டே தான் இருப்பா. கண்ணுல இருந்து டேமேஜ் ஆன டேம் மாதிரி தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த 3 பேருமே KX லான்ச்சரை அவளை நோக்கி லான்ச் பண்ணிடுவானுங்க. அவ நீங்க போட்டோல மட்டும்தான் இருக்கீங்க மதர், நேர்ல இல்லாம போயிட்டீங்களே, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு கதறி கதறி அழுவா. அதுவும் இவகிட்ட இருந்தது இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அதையும் உடைச்சிருக்கானுங்க. அதனால அவ உடைச்சவங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு கொலை வெறி ஆயிருவா. அந்த டைம் அந்த குண்டு அவளை அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஆளுகெல்லாம் பயங்கர ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. வாவ் சூப்பர், நம்ம போட்ட பிளான் சக்சஸ், இதோட அவ காலி, இனி இந்த பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்ட்டு சொல்லலான்னு வரும்போது ஸ்டார் ஹேட் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்
மாட்டேன்னு ஒரு கத்துவா. அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு இங்க நம்மளுக்கு மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குதுன்னு எல்லாம் மிரண்டு போயிருவானுங்க. ஏன் அப்படின்னா அவனுங்க லான்ச் பண்ண ராக்கெட் லான்ச்சர் பக்கத்துல வரைக்கும் போயிருச்சு. ஆனா அவ கத்துனதுல ஃபோர்ஸ் தாங்க முடியாம கீழே வந்துருச்சு. சோ இப்போ இவனுங்களோட குண்டு வேஸ்டா போச்சு. அதே நேரம் அந்த கட்டகுரி என்ன பண்ணுவான், அவனோட பவரை யூஸ் பண்ணி காதடைக்கிற மாதிரி ஒரு பால் ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பான். அதை பிக் மாமோட ஆளுகெல்லாம் ஆட்டையை போட்டு கால வச்சுக்குவாங்க. சோ இப்போ அவங்களுமே சண்டை போட தயார். சத்தம் வந்தாலும் அதை பத்தி கவலை இல்ல. வெஜ்ஜி அடுத்த செகண்டே மிஷன் ஃபெயில்டு, வாங்கல எஸ்கேப் ஆயிலான்ட்டு அவன் ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு அடிச்சு புரண்டு ஓடுவான். சீசர் பார்த்துட்டு அட பாவிகளா இவ்வளவு பிளான போட்டு எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்களே, சரி ஓகே வாங்க நான் உங்களை காப்பாத்துறேன்னு கண்ணாடி எடுத்துக்கிட்டு வேகமா வருவான். ஆக்சுவலா பிளான் என்னன்னா இவங்க பிக் மாம காலி பண்ணதுக்கு அப்புறம் எப்படியுமே எல்லாருமே பதறி போய் அவளை தான் பார்க்க போவாங்க. மேபி ஒரு சில பேர் இவங்க கிட்ட சண்டைக்கு வரலாம், அதெல்லாம் ரொம்ப ரேர் தான். இந்த கேப்ல சீசர் கண்ணாடி எடுத்துட்டு வருவான். இவங்க எல்லாருமே அந்த கண்ணாடிக்குள்ள பூந்து நேரா அந்த பக்கம் அவங்க கப்பல்ல இருக்க கண்ணாடி வழியா வெளியில வந்துருவாங்க. அப்ப என்ன எஸ்கேப் ஆயிட வேண்டியதானே. இப்ப சீசருக்கு என்ன தெரியுமா ஷாக்கு, அவன் கிரியேட் பண்ண அந்த லான்ச்சர் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. இது அவனால நம்பவே முடியல. அது ஃபெயிலியர் ஆக சான்ஸே இல்ல, பட் ஆயிருக்குது. அவெல்லாம் மனுஷியா மான்ஸ்டர் எப்படி பொளந்து கட்டிட்டானேன்னு ஷாக்லயே அவளை காப்பாத்த வருவான். சரி ரைட்டுன்னு அம்புட்டு பேரும் அடிச்சு புடிச்சு கண்ணாடி நோக்கி தான் ஓடுவாங்க. இங்க இன்னுமே பிக் மாமோட அழுகையை நிறுத்துற மாதிரி இல்ல. சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், இந்த டைம் மிஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கண்ணாடி கிட்டக வந்துட்டாங்க. பக்கத்துல வரும்போது அவ இன்னும் கொஞ்சம் வேகமா ஒரு கத்துவா. கண்ணாடி அப்படியே சில்லு சில்லா உடைஞ்சு போயிடும். அட பாட்டெல்லாம் பாடி கண்ணாடி கிளாஸ் உடைய வைப்பாங்களே அந்த மாதிரி உடைய வச்சிட்டா. இதை இந்த முட்டா பழுக யோசிச்சானுங்களா. அவ கத்துனானா இந்த கிளாஸ் தான் தாங்காதே, அட்லீஸ்ட் ரெண்டாவது ஒரு கண்ணாடியாச்சும் பேக்கப் வச்சிருக்கணும். அதுவும் இல்ல. உடஞ்சதை பார்த்த உடனே அத்தனை பேர்த்தோட மூஞ்ச பார்க்கணுமே, பேயடிச்ச மாதிரி ஆயிரும். அந்த டைம் பின்னாடி பிக் மாமோட மொத்த படையுமே இப்ப ஸ்டார் ஹேட்டையும் பெஜியும் போட்டு தள்ளுறதுக்காக வெறிகொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, இன்னைக்கு இவங்க சண்டை போட்டு தான் ஆகணும். ஆனா சண்டை போட்டா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். சோ இப்ப நம்மளுக்கு குரூப் செம்ம பீதியில இருக்காங்க. இந்த சண்டையில என்ன ஆகும், யாரு ஜெயிப்பா யாரு மண்டைய உடப்பான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.